அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில பொருட்களை மறக்காமல் சிவன் கோயிலுக்கு வாங்கி கொடுத்துருங்க. இந்த பதிவை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. அவங்களும் வாங்கி கொடுக்கட்டும், வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாமல் அந்த சர்வேஷனை வேண்டிக் கொள்ளலாம். நாம் பல பொருட்களை ஆலயத்திற்கு வாங்கி தந்தாலும் சிவாலயங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குங்குலியம்னு சொல்லக்கூடிய சாம்பிராணி வகை. அது பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி இரவு நேரத்தில் அந்த புகை போடப்படும். அப்போ இந்த குங்குலியத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப ரம்யமான மனமாக இருக்கும், இறைவனுக்கு மிகவும் உகந்தது. அப்படிங்கிறனால முடிஞ்சால் சிவாலயத்திற்கு குங்குலியம் வாங்கி கொடுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது விபூதி. சிவாலயங்களிலே தரப்படுகின்ற அருமருந்து பிரசாதம் அப்படின்னு சொன்னோம்னா அது விபூதியைத்தான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். உங்களால் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் செய்த விபூதி, உண்மையான விபூதி இருக்கும் இல்லையா, அதுவும் முறையாக புடம் போட்டு செய்கிறவங்க இருந்தாங்க அப்படிங்கும் போது அவங்கக்கிட்ட அதை வாங்கி அருகாமையில் இருக்க ஆலயங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கலாம். அங்கேயே இருக்குது அப்படிங்கும்போது அது உருவேறும் சொல்கின்ற மந்திரத்தால் அதை பிரசாதமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எண்ணெய் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்தின் போது பரவலாக தேவைப்படுவது அப்படிங்கிறது அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எல்லாருமே தீப எண்ணெய் விளக்கேற்றுறதுக்காக வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோம், அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இருந்தாலும் அந்த நல்லெண்ணெய் இருந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய மூலவர் விக்கிரகங்களுக்கெல்லாம் ஊற்றி அதெல்லாம் முழுவதுமாக தடவி அதன் பின் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் நிறைய ஆலயங்களில் பற்றாக்குறை. சிறிய சிறிய ஆலயங்களில், நம்ம எல்லாமே பெரிய ஆலயங்களுக்காக போகிறனால அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் அது பற்றாக்குறையாக இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ போகும்போது ஒரு 100 150 நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அது அபிஷேகத்தின் போது எண்ணெய் காப்பு சாற்றுவதற்காக அது பயன்படும். அது ரொம்ப புண்ணியத்தை உண்டாக்கக்கூடியது. முடிஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வில்வ மரத்தை அங்கே ஆலயத்திற்கு தானமாக கொடுங்க. வில்வ மரத்தை வாங்கி தானமாக நீங்களே அங்கே வச்சு வளர்க்கலாம், தவறில்லை. இல்லையா வில்வ இலை வாங்கி கொண்டு போய் சாற்றுங்கள். இறைவனுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுவது அந்த வில்வ இலை. அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அதை வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளோட உடலை சுற்றிய ஒரு ஆற்றல் நம்மால் உணர முடியும். அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கியது போல இருக்கும். அதனால் ஆலயங்களிலே வில்வம் வாங்கி அங்கு வைத்து வளர்ப்பது அப்படிங்கிறது உத்தமமாகையால் வில்வ இலையாக வாங்கி கொடுங்கள். அப்படி இல்லைன்னா வில்வ மரத்தை வைத்து அந்த ஆலயத்திலே பாதுகாத்து வளர்த்து வாருங்கள். அது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதே போல இறைவனுக்கும் இறைவிக்கும் சாற்றக்கூடிய வஸ்திரம் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய ஆலயங்களில் ஒரு நேரம் சாற்றப்பட்ட வஸ்திரத்தை மாற்றி வேறொரு வஸ்திரம் சாற்றுவதற்கே இல்லாமல் இருக்கிறது. இதை நம்ம பொதுப்படையாக சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய இடங்களில் இந்த நிலைமையை பார்க்க முடிகிறது. ரொம்ப நைந்து போன வஸ்திரங்களாக இருக்கும், அல்லது அடிக்கடி பயன்படுத்தி சின்ன சின்னதாக கிழிசல் உடையதாக இருக்கும். சில பராமரிப்பற்ற ஆலயங்களில் அந்த நிலை காணப்படுகிறது. அப்படி அருகாமையில் பராமரிப்பற்ற நிலையிலே ஒரு சிவாலயம் இருக்கிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய விஷயம் வஸ்திரம் வாங்கி அங்கு கொடுப்பது. நல்ல கரவேட்டி, அம்பிகையாக இருக்கும்போது நல்ல கரை வைத்த புடவை வாங்கி நூல் புடவையாக அங்கு கொடுக்கும் பொழுது கிடைக்கின்ற மன நிம்மதிக்கு உங்களுக்கு அளவே இருக்காது. அந்த மன நிம்மதியானது அப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த ருத்ராட்ச மணிகள் இருக்கிறதல்லவா கண்டிகை, அதை அடியார் பெருமக்கள் இப்போ புதுதாக வரக்கூடிய திருக்கூட்டத்திலே சேரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் தருவார்கள் பக்தர்களுக்கு. அதனினும் சிறப்பு அப்படிங்கிறது அவ்வாலயத்திலிருந்து வாங்குவது சிறப்பு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ருத்ராட்சமணிகள் கிடைக்கிறது அப்படின்னா அது ஆலயங்களில் அந்த நூல் போட்டு கட்டி சிவாலயத்தில் கொடுத்துட்டோம்னா இறைவனோட பாதத்தில் வச்சுருப்பாங்க. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மன திருப்தியாக அவர்கள் அங்கிருந்து வாங்கி கொள்வார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது. அதே போல் இந்த ஆலயங்களில் எல்லாம் குறைந்தபட்சம் ஒரு சில நாட்களை வைத்துக்கொண்டு யாகமோ ஹோமமோ நடத்துவது வழக்கம். சிறிய சிறிய ஆலயங்களில் அது முடியாத பட்சத்தில் பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருடத்திற்கு ஒரு முறையாவது அங்கு ஹோமம் நடத்துவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கான பொருட்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கணும். அது தானமெல்லாம் கிடையாது, அது நமது கடமை. அப்படி செய்யும் பொழுது அங்கு ஆற்றல் நிலை அப்படிங்கிறது அதிகமாகும். நம்மால் அங்கே நிறைய ஆற்றல்களை உணர முடியும். இதெல்லாம் அடிப்படையாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். இல்லை நான் வேறு ஏதாச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்,
பிரதோஷத்தன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம், சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம், அதே போல் சோமவாரத்தன்னைக்கு அன்னதானம் கொடுக்கலாம். அந்த ஆலயங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நோட்டு, புத்தகங்கள், எழுதுகோள் இது மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். வயதானவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குச்சி இருக்கு இல்லையா, ஊனி நடப்பதற்கான குச்சி, அதுவும் வாங்கி கொடுக்கலாம். காலணி வாங்கி கொடுக்கலாம். சிவாலயத்திலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய தொண்டு இதுதான் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லையெல்லாம் கிடையாது. உங்கள் மனதில் எது தோன்றுகிறதோ அது சிவாலயத்திலிருந்து செய்யுங்கள். அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். முடிஞ்சது அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை அருகாமையில் இருக்க சிவாலயத்தில் திருவாசக முற்றோதலை ஏற்படுத்தி நீங்கள் அடியார் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே நடத்தி தருவது அப்படிங்கிறது அந்த இடத்தோட ஆற்றலை அதிகப்படுத்தும். அப்போ எவ்வளவு செய்தாலும் இந்த முற்றோதல் தேவாரமோ திருவாசகமோ முற்றோதல் செய்யும் பொழுது கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி, அங்கே அந்த ஆன்மீக அடியார்களின் அந்த மனமுகந்த வாழ்த்துதல் அப்படிங்கிறது அந்த கோவிலை புத்துணர்வோடு வைக்கும். ஏன்னா அடியார்கள் தான் இறைவனுக்கு எல்லாமே. அடியார் கூட்டம் அங்கு வந்து இறைவனை பாடுகிறார்கள், அன்போடு பாடுகிறார்கள்னா அப்போ அந்த இறைவன் காட்டுகின்ற அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே அங்கு இருக்காது. அப்படிப்பட்ட அன்பாக இருக்கும். இறைவனிடமிருந்து வெளிப்படுகின்ற அன்பானது மிக பெரியதாக இருக்கும். அதை நாம் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஆனந்தத்தின் உச்சமாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி குங்குளியம் வாங்க முடியல, எண்ணெய் வாங்க முடியல, விபூதி வாங்க முடியல, ருத்ராட்சம், வில்வம், யாகத்துக்கு பொருட்கள் இதெல்லாம் என்னால் இப்போ கொடுக்க முடியாது. நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன், நான் நல்லா சம்பாதிப்பேன், அப்புறமா நான் இறைவனுக்கு அந்த ஆலயத்திற்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சா நம்ம அடியார் பெருமக்கள் செய்ய வேண்டிய விஷயம், என்னால் பொருளாக கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உடல் உழைப்பாக அவ்வாலயத்திற்கு செலவிடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதைவிட பெரும் விஷயம் அப்படிங்கிறது வேறு எதுவும் இருக்காது. ஓய்வு நாட்களிலே, நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நாட்களிலே ஆலயத்திற்கு சென்று உழவாரப்பணி செய்வதை விட சிறந்த பணி அப்படிங்கிறதோ சிறந்த விஷயம் அப்படிங்கிறதோ வேறு எதுவும் இருக்க முடியாது. உழவாரப்பணினா வேறு என்னமோ நினச்சிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் பண்ணி தருதல், அங்கங்கே சின்ன சின்ன செடிகள் முளைத்திருக்கிறது, கோபுரத்தின் மீதெல்லாம் அரச மரம் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்துறது. எல்லாருமே வந்துட்டு அந்த திருநீர் அங்கங்கே கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க, குங்குமத்தை எடுத்து செவத்தில் வரைஞ்சி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் நல்லா கழுவி சுத்தமாக வைத்திருப்பது, இதெல்லாமே உழவார பணி தான். வருகின்ற அடியார்களுக்கு செய்கின்ற சேவையும் சிறப்பான பணியாகத்தான் இருக்கும். உள்ளே வருகின்ற அடியார் பெருமக்கள் மனம் கோடாமல் உள்ளே வந்து அமைதியாக சுவாமியை தரிசித்து வணங்கிவிட்டு செல்வதற்கு ஈடாக ஒரு அமைதியான சூழ்நிலையை உங்களால் அந்த கோவிலில் உண்டாக்க முடிகிறது என்றால் அதைவிட பெரும்பாக்கியம் அந்த இடத்திலே எதுவும் இருக்க முடியாது. உலகத்திலே வேறு எதுவும் இருக்க முடியாது. சிவபெருமான் அருளை பெறுவதற்கு உண்மையான அன்பு போதும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆரம்ப காலகட்டத்திலே சிவபெருமானை உணர்ந்து கொள்வதற்கு எல்லா மனிதனுக்கும் அடிப்படையாக தேவைப்படுவது ஒரு சிவாலயம். அந்த ஆலயத்திலே தான் அவன் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்குகின்றான். அப்போ அந்த ஆலயத்தை முறையாக பராமரிப்பதும் அதை முறையாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதும் அடியார்களாகிய நம் கையில் தான் இருக்கிறது. அதனால தான் ஒரு சில பொருட்களை சிவாலயத்திற்கு தானமாக கொடுங்கள், அது மற்ற அடியார் பெருமக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படிங்கிறதத்தான் அடியேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மறக்காமல் இது சரின்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா அவங்க நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டு அவங்களால இயன்றதையும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு, பராமரிப்பில்லாத சிவாலயத்திற்கு இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையும் செய்கிறோம். அப்படிங்கும்போது எல்லா ஆலயங்களையும் எல்லா சிவாலயங்களையும் நம்மால் மீட்டு அந்த வழிபாட்டிற்கு கொண்டு வர முடியும். அடியார் பெருமக்கள் நினைத்தால் மாறாதது எதுவும் கிடையாது. அடியார் பெருமக்கள் இறைவனிடம் விண்ணப்பம் வைத்தால் அதற்கு அவர் இறங்கி வருவார். நம்முடைய விண்ணப்பம் எல்லா ஆலயங்களும் வழிபாட்டிற்கு வர வேண்டும். சிவாலயங்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஆலயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் தினசரி வழிபாட்டில் இருக்க வேண்டும். அந்த வழிபாட்டில் இருக்க இருக்க நாடு சுபிக்ஷமாகும், நல்ல மழை பெய்யும். இதெல்லாம் இருக்கும்போது ஊரும் உலகமும் அமைதியாக இன்புற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அடியார் பெருமக்களாகிய நம்முடைய வேண்டுதலாக இறைவனிடம் இருக்க முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் நல்லபடியாக அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதிலிருந்து வெளியே வர்றதற்கான வழிகளை தேடணும். இதுதான் நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு ஆனந்தமாக இருப்பதற்காக பயன்படும்.
பெரும்பாலும் இந்த தீய சக்திகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரொம்பவெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். அது ஒரு எதிர்மறை ஆற்றல் நம்மை சூழ்ந்து கொள்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம செயல்படாத நிலைக்கோ அல்லது பகுதியாக செயல்படக்கூடிய நிலைக்கோ தான் நம்ம போய்ட்றோம். அப்போ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமாகவோ அல்லது ஆனந்தமாகவோ இருப்பது இல்லை. ஏன்னா எப்போவுமே இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, ஏன் மந்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறிட்டோன்னா வாழ்க்கையானது இன்பமாக இருக்காது. அதோட அறிகுறிகள்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூட் அப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். யாரையுமே நம்ப தோணாது, எந்த வேலையும் செய்ய தோணாது, ஒரு மாதிரி மனமானது இறுக்கமானதாக இருக்கும். யாரை பார்த்தாலும் ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்தை தொடர்ந்து யாரையும் நம்ப முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்குள் உண்டாகும். சரியாக சில நேரங்களில் சாப்பிடக்கூட தோணாது. இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் இருக்கிறது. அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சில பேரெல்லாம் அர்த்தராத்திரியில் சுத்தமாக தூங்காமல் மனக்குழப்பத்தில் கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கம் உங்களுக்குள் அதிகமாகிறது அப்படிங்கும் போது. சரி, இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நமக்குள்ளே எதிர்மறை சக்திகள் இருக்குது அப்படின்னு. அப்போ வீட்டில் இது பிரதிபலிக்குமானா கண்டிப்பாக உங்களுடைய இயக்கம் அங்கு தடைப்படுகிறது, இயல்பான இயக்கமானது தடைப்படுகிறது. அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கவங்களோட மனநிலையிலும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வீடு பார்த்திங்க அப்படின்னா அந்த எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருப்பதை உங்களுக்கு உணர்த்தும் வகையில் இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு நல்ல நறுமணம் அந்த வீட்டில் இருக்காது. திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாடையானது வீச ஆரம்பிக்கும். அந்த வௌவால் போன்ற உயிரினங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போகும். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த எதிர்மறை சக்திகளோட அந்த ஆதிக்கம் வீட்டில் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் சரி, எப்படி நம்ம அதிலிருந்து நம்மளை தற்பாதுகாத்து கொள்வது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். காலையில் எழுந்திரிச்சு குளித்ததுமே தினமும் ஒரு பதிகத்தை, தேவாரமோ திருவாசகமோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் போற்றி பாடக்கூடிய பாடல்களை காலையில் குளிச்சு அதுக்கப்புறமா எப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து அந்த பாடல்களை பாராயணம் பண்ணுங்கள். முன்னாடி ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற்றிருக்கணும். இது படிப்படியாக உங்களோட மனநிலையை சரி பண்ணி கொண்டு வரும். உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறமா தெளிவாக செய்ய வேண்டியது என்னன்னா, நல்ல ஆலயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கோவிலுக்கு போனால் நான் நிறைய தடக்க அதிலிருந்து மீண்டு வந்திருக்கேன், பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்திருக்கேன்னு உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும். கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அது கோவிலாக இருக்கலாம், பெரிய பெரிய கோவிலாக இருக்கலாம், இல்லை சின்ன கோவில், இல்லை குலதெய்வ ஆலயம், இல்லை எங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறையில் போய் உட்காந்தாலே நான் அந்த மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதெல்லாம் உங்களுக்கு ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அங்கேருந்து நீங்கள் நிறைய அந்த ஆற்றல்களை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு தினமும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது அங்கு அமர்ந்து தியானம் செய்வதோ அல்லது அந்த இறைவனை போற்றி பாடுவதையோ கட்டாயமாக செய்யணும். உங்கள் கையால் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தூப தீபம் காட்டணும் இறைவனுக்கு. வீடு முழுக்க அந்த சாம்பிராணி போடுறதும் சரி, இது நல்ல அதிர்வுகளை மட்டுமே வீட்டில் உண்டு செய்யும். முடிஞ்சால் மாட்டோட கோமியம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி வீடு முழுவதும் அப்படியே தெளித்து விடுவது அப்படிங்கிறதும் ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டிங்கனாங்களே எதிர்மறை சக்திகள்லேருந்து வெளியே வந்துடலாம். எதிர்மறை சக்தினா என்னென்னா, நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாமல் செய்துவிடும், நாம் யார் என்றே தெரிந்து கொள்ள முடியாமல் செய்துவிடும் அந்த ஆற்றல். அப்போ கொஞ்சமாக முயற்சி செய்தோம், இறைவனோட மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த ஆற்றலுக்கு முன்னாடி எதிர்மறை ஆற்றல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம வழிபடுறது பேராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றெல்லாம் சின்ன சின்ன ஆற்றல்கள், இந்த எதிர்மறை சக்திகள் இதெல்லாம் அதோட ஆதிக்கம் இருக்கத்தான் செய்யும், ஆடும். ஆனால் அதுக்கு மேற்பட்டவர் இல்லையா, அவருடைய தலைவர் இல்லையா, அப்படியே அனைத்திற்கும் தலைவராகப்பட்ட இறைவனை நீங்கள் வழிபடுகிறீர்கள் அப்படின்னா அதெல்லாம் அதோட வேலையை பார்த்துட்டு போயிடும். அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்போவுமே இறை நாமத்தை சொல்லி கொண்டிருங்கள், இறை சிந்தனையிலே இருங்கள், ஆலயத்திற்கு போங்க, 4 பேர்த்திட்ட மனசை விட்டு பேசுங்க. அதே சிலத்துக்கு பிரச்சனை, ஏதாச்சும் சொன்னால் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு கிடையாது. நம்ம மனதில் நிறைய விஷயங்களை கொண்டு போய் குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதனால் பாதிப்புகள் உண்டாகத்தான் செய்யும். நம்பிக்கையான ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு அப்படிலாம் யாரும் இல்லைன்னா சொல்லாதீங்க, இருப்பாங்க. நீங்கள் முதல்ல அவங்கக்கிட்ட மனசை திறந்து பேசுனீங்கனாலே மனசு லேசாகிடும். அதுக்கப்புறமா நம்ம சொன்ன மாதிரி சில விஷயங்களை முயற்சி செய்யலாம். நிறைய பேர் இந்த ஸ்டைல் அப்படிங்கிற பேரில்
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா விரல்கள்லேயும் மோதிரம் அணிஞ்சிக்கிறதும் சரி, அதே போல் நிறைய செயின், இந்த மாதிரி தங்காபரணங்கள் இந்த மாதிரி அணிஞ்சிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் கண்ணூறுகளை அதிகப்படுத்தும். மோதிரம் அப்படின்னா மோதிர விரலில் அணியக்கூடியது முடிஞ்ச அளவுக்கு. சில பேர் அந்த ஜெமாலஜிஸ்ட் சொல்கிற மாதிரி நவகிரகத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு விரல்லையும் வந்துட்டு மோதிரம் அணிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் அணியணும், சும்மா அப்படிலாம் அணியக்கூடாது. இது சில நேரங்களில் பிரச்சனையை உண்டாக்கிவிடும். அதனால தான் அதெல்லாம் தவிர்த்துக்கணும். இதெல்லாம் எதிர்மறை சக்திகளையும் ஈர்த்து விடும். சில நேரங்களில் வீடு குப்பையாக இருந்தாலுமே எதிர்மறை சக்தியை ஈர்க்கும். வீடு குப்பையாக இருந்தால் வீடு எதிர்மறை சக்தியை ஈர்க்கும். உங்கள் மனசு குப்பையாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த எதிர்மறை சக்தியானது ஈர்க்கப்படும். எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க மனசை. பிடிச்சதை செய்யுங்க, மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஒரு 2 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு 2 ஏழைப்பாளைங்க குடும்பத்துக்கு போய்ட்டு அந்த குழந்தைங்க படிப்புக்காக உதவி செய்யுங்க. இப்படி உங்களை நீங்கள் எப்போவுமே ஒரு என்கேஜாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய நபராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் எந்த எதிர்மறை சக்திகளும் உங்களை எதுவும் செய்யாது. ஏன்னா மக்கள் சேவை அப்படிங்கிறது இறைவன் செய்யக்கூடிய விஷயம். மக்களுக்கு வேணுங்கிறத செய்கிறது இறைவன் செய்ய வேண்டிய விஷயம். அந்த இறைவன் நேரடியாக செய்ய முடியாது சில விஷயங்களை. அதற்காக தனக்கு நம்பகமானவர்கள் மூலமாக அவர் செய்கிறார் அப்படிங்கும்போது அதில் ஒருத்தர் நீங்களாக இருக்கிறீர்கள்னா உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டார். ஏன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதனால் ஒரு 40 பேர் பாதிக்கப்படுவாங்கன்னா உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை அவர் போக்கிடுவர். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்கனாலே இந்த எதிர்மறை சக்திகள்லேருந்து வெளியே வர முடியும். ரொம்ப சக்தியான ஸ்லோகங்கள் எப்போவுமே உண்டு. அதெல்லாம் இந்த அனுமன் சாலிசாவாக இருக்கட்டும், சகஸ்கரநாமம், தேவியோட சகஸ்கரநாமமாக இருக்கலாம், பெருமாளோட சகஸ்கரநாமமாக இருக்கலாம், இல்லை சிவபெருமானோட மந்திரங்களாக இருக்கலாம். இதை எல்லாத்தையும் தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செஞ்சுக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். வருஷம் ஒரு முறையாவது வீட்டில் தேவார பாடல்களையோ திருவாசக பாடல்களையோ முற்றோதல் செய்கிறது அப்படிங்கிறது வீடை நல்ல அதிர்வுகளில் எப்போவுமே வச்சுக்கிட்டு இருக்கோம். அது வீட்டில் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். கட்டாயமாக பண்ணலாம். ஏன்னா அது எல்லாம் தமிழ் வார்த்தைகள் அல்ல, வாக்கியங்கள் அல்ல, அதெல்லாம் உயிரோட்டம் உள்ள உணர்வுகள். சொல்லப்போனால் திருவாசகம் எல்லாம் உயிரோட்டம் உள்ள உணர்வு. உங்களுக்குள் ஒரு ஆன்மீக அனுபவத்தை தட்டி எழுப்பி உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் அப்படின்னா அது திருவாசகத்தால் முடியும். எவ்வளவோ பேரறிஞர்கள் எல்லாம் அந்த திருவாசகத்தை படித்து அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் நீங்கள் படிங்க. இல்லையா வீட்டில் முற்றோதல் வச்சிங்கனாலும் வீடு சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பசுமாட்டுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு கைப்பிடி புல்லு கொடுத்து பழகுங்க. அப்படி கொடுத்தீங்கனாலும் வீட்டில் எதிர்மறை சக்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியம், குலதெய்வத்தை நம்பிக்கையாக வீட்டுக்கு கூப்பிடுங்க. அதாவது நம்பிக்கைன்னா பேருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஆத்மார்த்தமாக வீட்டில் இருக்க பிரச்சனையை போக்கக்கூடிய சக்தி உனக்கு மட்டும்தான் உண்டுமா, உண்டு ஐயா வாங்க அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்புங்க. மனசுலே மட்டும் இல்லை, உடலையும் எதிர்மறை சக்திகள் இல்லாமல் எல்லாருமே நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.